டு தமிழ் உயிரியல் 10ஆம் வகுப்பு அலகு 12 தாவர உள் அமைப்பியல் மற்றும் தாவர செயலியல். சோ நம்ம நேத்து கிளாஸ்ல தாவர வேரோட குறுக்கு வெட்ட தோற்றம் பார்த்தோம். ஒரு வித இலை இருவித இலை பார்த்தோம். அதுல நம்ம எதெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம் பாருங்க. இந்த படத்துக்கு வந்துங்க. வேர் தூவி பார்த்தாச்சா? நம்ம வேர் தூவிகள் பார்த்துட்டோம், எபிபிளம்மா பார்த்துட்டோம், அப்படிதானே? இப்ப அடுத்த லைன் பாருங்க, படத்தை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப வேர் தூவி எபிபிளம்மாவுக்கு அடுத்த உள்ள லேயர் யாருன்னா புரணி. இப்ப நம்ம ரெண்டுத்துலயும் புரணிய பத்தி பார்க்கணும். புரணிங்கிறது இந்த வட்ட வடிவுல உள்ள செல்கள், சரியா? ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுலயும் இந்த மாதிரி கேப் இருக்கு பாருங்க. நான் புள்ளி வச்சு காட்டுறேன் பாருங்க. ஒரு செல்லுக்கு நடுவுலயும் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி நிறைய இடைவெளிகளோட புரணி அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துலயுமே சேம் ஒரே மாதிரி இருக்கா? நிறைய அடுக்குகள் இருக்கு. நிறைய அடுக்குகள்னா இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, இது ஒரு அடுக்கு, இந்த மாதிரி எப்படி இருக்கு? நிறைய அடுக்குகளோட இருக்கு. ஓகேவா? எபிபிளம்மாவுக்கு அடுத்த உள்ள லேயர் யாருன்னா புரணி. புரணி வட்ட வடிவ செல்லா இருக்கு. செல்லுக்கு நடுவுல நிறைய என்ன இருக்கு? இடைவெளிகள் இருக்கு. நிறைய அடுக்குகளா அமைஞ்சிருக்கு. 1 by 1 நிறைய அடுக்குகளா அமைஞ்சிருக்கு. இந்த புரணியோட வேலை என்னன்னா நீர் மற்றும் உணவுப் பொருளை சேமிச்சு வைக்கிறது தான் புரணியோட வேலை. ஓகேவா? இவ்வளவுதான் சில சிம்பிள் பாயிண்ட்ஸ். ரெண்டுத்துக்குமே சேம் அதே ஃபங்க்ஷன் தான். அடுத்து வாங்க, புரணிக்கு அப்புறம் யார் இருக்கா? அகத்தோல். இங்கேயும் அகத்தோல் இருக்கா? அகத்தோல்னா புரணிக்கு அடுத்த உள்ள லேயர் தான் யாருன்னா அகத்தோல். இந்த அகத்தோல்ல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பா பட்டை அடிச்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்துல அதை கொடுத்துருக்காங்க பாருங்க. தெரியுதுங்களா? நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. நல்ல டார்க்கா பட்டையா ஒண்ணு இருக்கா? ஒரு கருப்பு கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கா? அதை என்ன சொல்லுவோம்னா காஸ்பாரியன் பட்டைகள். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பேர் என்னன்னா காஸ்பாரியன் பட்டைகள். ஏன் அந்த காஸ்பாரியன் பட்டைகள் இருக்குன்னா நல்லா உள்ள இருக்க ஜைலம் ஃப்ளோயம்க்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி அந்த காஸ்பாரியன் பட்டைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. செல்லோட வடிவத்தை பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல இல்ல, இந்த மாதிரி பீப்பாய் வடிவம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீல வாக்குல செல்கள் டைட்டா இறுக்கமா இடைவெளி இல்லாமல் அமைஞ்சிருக்கு. புரணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவுல இடைவெளிகள் இருக்கு. ஆனா இந்த அகத்தோல்ல என்ன கிடையாது? இடைவெளி இல்லாம செல்கள் நெருக்கமா அமைஞ்சிருக்கு. ரெண்டுத்துலயுமே கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? அகத்தோல். ஆனா இந்த அகத்தோல்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வழிச்செல்கள். இதுலயும் வழி செல்கள் பாருங்க. வழி செல்கள்னா என்ன? அந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு? செல்லுக்கு நடுவுல ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி புள்ளி வச்ச மாதிரி இருக்கா? ஏன் இருக்குன்னா அந்த வழி செல்கள் வழியாதான் புரணியில தான் நம்ம என்ன இருக்குன்னு சொன்னோம்? உணவும் நீரும் சேமிக்கப்படுகிறது. அப்ப இந்த வழி செல்கள் வழியாக தான் என்ன செய்யும்னா உள்ள இருக்க ஜைலம் ஃப்ளோயம்க்கு தேவையான உணவு, நீர், மற்ற கனிம உப்புகள் மத்த எல்லாமே இது வழியாதான் கிராஸ் ஆயிட்டு போகும். ஏன்னா இந்த வழியாலாம் அதுங்களால கிராஸ் ஆயிட்டு போக முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் யார் இருக்கா? கடினமான காஸ்பாரியன் பட்டைகள் இருக்கு. அப்ப இந்த வழி செல்கள் வழியாதான் மற்ற பொருட்கள், அந்த கனிம உப்புகள், நீர், உணவு எல்லாமே நமக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதே மாதிரி வழி செல்கள் இங்கேயும் கொடுத்துருக்காங்களா? டிக் பண்ணி காட்டுற பாருங்க. இருக்கா? ஓகே. அடுத்தது பாருங்க, அகத்தோலுக்கு அடுத்த உள்ள லேயர் யாருன்னா பெரிசைக்கிள். இங்கேயும் பெரிசைக்கிள் இருக்கா? அப்ப அகத்தோலுக்கும் உள்ள அந்த லேயர் தான் யாரு? பெரிசைக்கிள். இந்த பெரிசைக்கிள்ல இருந்துதான் என்ன வரும்னா பக்கவாட்டு வேர்கள்லாம் முளைக்கும். அதாவது இருவித இலை தாவர வேர்ல இந்த மாதிரி ஆணி வேர் அமைப்பு வரும் இல்லையா? அந்த ஆணி வேர்ல இருந்து பக்க வேர்கள் முளைக்குது இல்ல? அந்த பக்க வேர்கள் எதுல இருந்து வரும்னா பெரிசைக்கிள்ல இருந்து தான் தோன்றும். நமக்கு ஒரு வித இலையா இருந்தா இந்த மாதிரி சல்லி வேர்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்கள் வருது இல்லையா? இந்த வேர்கள் அமைப்பு எங்கேருந்து உருவாகும்? இந்த பெரிசைக்கிள்ல இருந்து தான் உருவாகும். அடுத்தது பாருங்க, இப்ப என்ன மட்டும் பெண்டிங் இருக்கு? ஜைலம் இங்க இருக்கு. ஜைலம், இங்கேயும் ஜைலம் இருக்கா? ஜைலம் ஃப்ளோயம் இருக்கு. இந்த சென்டர் போர்ஷன்ல உள்ள ஜைலம் என்ன செய்யுதுன்னா வெளிநோக்கிய ஜைலம்னு சொல்றாங்க. ரெண்டுத்துலயுமே வெளிநோக்கிய ஜைலம் தான். ஏன் வெளிநோக்கிய ஜைலம்னா உள்ள பார்க்கும்போது ஜைலத்தோட அளவு பெருசா இருக்கு. வெளில வர வர எப்படி வந்துட்டே இருக்கு? சின்னதா வருது. இதுலயும் அதே பாருங்க, உள்ள பெருசா இருக்கு, வெளில வர வர சின்னதா வருது. அதனால இந்த ஜைலம் வெளிநோக்கிய ஜைலம். இருவித்திலை தாவர வேர்ல 4 முனை ஜைலம், 4 ஜைலம் இருக்கிறதுனால 4 முனை ஜைலம். இது ஆரப்போக்கு அமைந்த ஜைலம். ரெண்டுமே எப்படிதான் அமைந்த ஜைலம்? ஆரப்போக்கு அமைந்த ஜைலம். ஓகேவா? அடுத்து வாங்க, இதுல பித்துன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல ஒரு விதையிலை தாவர வேர்ல பித்து நடுவுல இருக்கு. அது ஒரு எம்டி பிளேஸ் மாதிரி. ஆனா இரு விதையில இல்ல, குடுக்கல. ஏன் குடுக்கலன்னா
இரு விதையிலையும் இருக்கும். அந்த தாவரம் வந்து சிறு தாவரமா இருக்கும்போது கண்டிப்பா அதுலயும் பித்து இருக்கும். அது மரமா மாறும்போது, ஸ்ட்ராங்கா ஆகும்போது, வளர வளர ஆணி வேர் வந்து மொத்தமாகும் போது அதுல உள்ள பித்துங்கிற அந்த பிளேஸ் வந்து இல்லாம மறைஞ்சு போயிடும். இப்ப நம்ம 2 படத்தையும் அதுல உள்ள பாகங்கள் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இப்ப தியரிக்கு வாங்க, ஈஸியா முடிஞ்சிரும். இப்ப நேத்து நம்ம எபிவிலம்மா பார்த்துட்டோம். எபிவிலம்மாவுக்கு அடுத்த உள்ள லேயர் யாரு? புரணி. புரணிங்கிறது நான் என்ன சொன்னேன்? பல அடுக்கு செல். லைன் பை லைனா இருந்துச்சா? பல அடுக்கு செல். எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுலயும் இடைவெளிகள் இருந்துச்சு. அதோட வேலை என்னன்னு சொன்னேன்? நீர் மற்றும் உணவுப் பொருளை சேமிக்கிறது தான் புரணியோட வேலை. அந்த புரணி வந்து என்ன செல்களால் ஆனதுன்னா பேரன்கைமா செல்களால் ஆனது. ஓகேவா? இப்ப அப்படியே ஒரு விதையிலுக்கு போங்க. அதே புரணி அங்க இருக்கு. புரணி பாருங்க, பல அடுக்கு செல்களால் ஆனதா? அதோட வேலை என்னது? நீர் மற்றும் உணவை சேமிக்கிறது. இங்கேயும் என்ன செல் இருக்கு? பேரன்கைமா செல் இருக்கு. இப்ப ரெண்டுமே சேமா முடிஞ்சு போச்சு. அடுத்தது புரணிக்கு அப்புறம் யார் இருக்கா பாருங்க. அகத்தோல். புரணிக்கு அப்புறம் இருக்கிறது அகத்தோல். அகத்தோல் தான் என்ன சொன்னோம்? புரணியோட கடைசி அடுக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? புரணியோட கடைசி அடுக்கு. இதுல என்ன வடிவுல செல்கள் இருக்குன்னு வரைஞ்சு காமிச்சேன். பீப்பாய் வடிவ செல்கள் இருந்துச்சு. ஓகேவா? அந்த பீப்பாய் வடிவ செல்லோட உள்பக்கம் வந்து என்ன பட்டைகள் இருக்குன்னு படிச்சோம். காஸ்பாரியன் பட்டைகள் இருந்துச்சு. காஸ்பாரியன் பட்டைகள் வந்து எங்க இல்லைன்னு படிச்சோம். அந்த புரோட்டோசைலத்துக்கு ஆப்போசிட்ல அந்த 4 முனையில பார்த்தோம்னா நமக்கு என்ன இல்ல? அந்த காஸ்பாரியன் பட்டைகள் இல்ல, காணப்படவில்லை. ஓகேவா? அந்த காஸ்பாரியன் பட்டைகள் இல்லாத இடத்துல உள்ள செல்லுக்கு பேர் என்ன சொல்லி கொடுத்தேன்? வழிச்செல்கள். அந்த வழிச்செல்கள் வழியா யாரெல்லாம் உள்ள போயிட்டு வருவா? நீர் மற்றும் இதர பொருட்கள். ஞாபகம் இருக்கா? அப்படியே வாங்க, அடுத்தது வாங்க, ஒரு விதையிலுக்கு வாங்க. அங்கேயும் அதே அகத்தோல் இருக்கு. புரணியோட கடைசி அடுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி அதுலயும் என்ன இருக்கும்? காஸ்பாரியன் பட்டைகள் இருக்கும், வழிசெல்கள் இருக்கும். காஸ்பாரியன் பட்டைகள் சுபரின் என்ற பொருளால் ஆனது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காஸ்பாரியன் பட்டைகள்னா கருப்பா பெல்ட் மாதிரி இருந்துச்சு இல்லையா? அது வந்து எதால ஆனச்சுன்னா சுபரின்ங்கிற ஒரு புரோட்டீன் சப்ஸ்டன்ஸால ஆனது. ஓகேவா? முடிஞ்சுச்சா? அடுத்து வாங்க. அடுத்து யார் இருக்கா? ஸ்டீல் இருக்கு. ஸ்டீல்னா என்ன அர்த்தம்னா அந்த நடுவுல சக்கரை மாதிரி படத்துல பார்த்தோம்ல நம்ம, சைலம் புளோயம்லாம் இருந்துச்சுல்ல, அந்த முழு அமைப்புக்கு பேர் தான் ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸ்டீல்ல என்னெல்லாம் இருக்கு? பெரிசைக்கிள் இருக்கு. வாஸ்குலார் கற்றைகள்னா யாரு? சைலமும் புளோயமும். அப்புறம் பித்து. இப்ப பெரிசைக்கிள் இருக்கா? பெரிசைக்கிள்ல என்ன தோன்றும்னு சொல்லி கொடுத்தேன். பக்க வேர்கள். பெரிசைக்கிள்ல இருந்துதான் பக்க வேர்கள் வரும். அதுல என்ன செல் இருக்கு? பேரன்கைமா செல்லு. அப்படியே அதுக்கு போங்க. அதுலயும் அதே ஸ்டீல் இருக்கு. ஸ்டீலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்னு சொன்னோம். பெரிசைக்கிள், வாஸ்குலார் தொகுப்பு, பித்து. ஓகேவா? இப்ப இதுல பெரிசைக்கிள் பாருங்க. அதே மாதிரி பக்கவாட்டு வேர்கள் தான் என்ன செய்யும்? பெரிசைக்கிள்ல இருந்து தோன்றும். அதுல என்ன செல் இருக்கு? பேரன்கைமா செல் இருக்கு. இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிதா இருக்கும் படிக்கிறதுக்கு. அடுத்தது வாஸ்குலார் தொகுப்பு. வாஸ்குலார்னால யாரு? சைலமும் புளோயமும். ஓகேவா? சைலம் வந்து எப்படி இருந்துச்சு? ஆரப்போக்குல இருந்துச்சு. சைலம் வந்து வெளிநோக்கியவையா இருந்துச்சு. அப்புறம் 4 முனை சைலமா இருந்துச்சு. புரியுதா? அப்படியே இப்ப அதுக்கு போங்க. இதோட வாஸ்குலர் திசுக்கள் பாருங்க. ஆரப்போக்கு அமைவில் இருக்கு. பலமுனை சைலமா இருக்கு. ஏன்னா நிறைய இருந்துச்சு இல்லையா? அதனால பலமுனை சைலமா இருக்கு. சைலம் என்னது? வெளிநோக்கியவை. ஓகேவா? இதுல உள்ள செல்லு வந்து ஸ்க்ளீரன் கைமா. இதுல என்ன செல்லு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பேரன் கைமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. இருவித்தலையில பித்து. இளம் வேர்கள்ல என்ன இருக்கும்னு சொன்னோம். இளம் வேர்கள்ல பித்து இருக்கும், காணப்படும். வேர்கள் பெருசாயிடுச்சுன்னா என்ன இருக்காதுன்னு சொன்னோம். பித்து வந்து இருக்காதுன்னு சொன்னோம். அதே ஒரு வித இலையா இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? கண்டிப்பா பித்து இருக்கும். மையப்பகுதியில் பித்து காணப்படுகிறது. என்ன செல்லெல்லாம் ஆயிருக்கு? பேரன்கைமா செல்ஸ். இந்த பித்துக்குள்ள என்ன சேமிக்கப்படுதுன்னா கரசம்ங்கிற ஸ்டார்ச் பொருள்